Hello guys, welcome to Teach Ketam YouTube channel. In this video, we will talk about Parapathana. Inniki Malayathil veliyondru theripadana Sooksma Darshini. Indha theripadathoda review than namu indha paakaporam. Adukku munadi neengalum நம்ம channel subscribe பண்ணாம இருக்கலாம் subscribe பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க. press பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே Sooksma Darshini theripadathoda reviewக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படி கேட்டா இந்த வீடியோல வந்து நோ ஸ்பாயிலர் ரிவ்யூ ஒரு ஸ்பாயிலர் கூட ரிவ்யூ பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூட நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா வந்து நீங்க படம் பாக்கும்போது எந்த ஸ்பாயிலரும் எந்த ட்விஸ்ட் எங்க வரும்ன்றது தெரியாம போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து 100% 200% பிடிக்கும். அதனால எதுமே நான் ரிவீல் பண்ண போறது கிடையாது. ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்வீட்டா படம் நல்லா இருக்கா இல்லையா, படத்துல என்னென்ன ஃப்ளா இருக்கு இதெல்லாம் மட்டும் நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல போகிறேன். மற்றபடி வந்து எந்த ஸ்பாயிலரும் எந்த இதுவுமே நான் இந்த வீடியோ சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, இப்போ அந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கோன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படத்தில் வந்து பேசில் ஜோசப் மற்றும் நஸ்ரியா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட காம்போ வந்து திரைப்படம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து நஸ்ரியா அவங்க வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு கம்பேக் திரைப்படம்னு சொல்லலாம் சூக்ஷ்ம தர்ஷினி. ஏன்னா வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு சமீப காலத்தில் படங்கள் வந்து அவங்க நடிக்கிற திரையில வந்து வரல. இப்போ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வராங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ஜார்பிஸ்டர் ஒரு வேற லெவலில் ஒரு திரைப்படம் தான் சொல்லணும். ஒரு ப்ராப்பர் கம்பேக்னே சொல்லலாம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான அனைத்து அம்சமும் அவங்களோட கேரக்டரில் அவங்களோட நடிப்பில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். நடிப்பு டோட்டல் வந்து அவங்களோட நடிப்பு வந்து ஒரு நம்மளை கவர்வும்படியாக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து அவுட் பிளே வந்து அவங்க நடிப்பில் எதுவுமே பண்ணல. அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்த கேரக்டர் அவ்வளோ சூப்பராக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த கருத்துமே கிடையாது. அதே மாதிரி நம்ம பேஸில் அவரை பற்றி சொல்லணும்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீரியஸான ஒரு டோனு. இந்த டோனில் வந்து அவர் பார்க்கும்போது அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்னப்பா இப்படிலாம் இருக்குது நடிச்சிருக்காரு, பேரலாவில் பின்னிருந்தார். அவர் வந்து பல படங்களில் வந்து நம்ம காமெடி டோனில் பார்த்துருப்போம். டேரக்டராக அவரோட ஸ்க்ரீன் பிளேயராக அவரோட திறமையை பார்த்துருப்போம். அப்புறம் பல இடங்களில் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சீரியஸ் டோனில் அவர் நடிப்பு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பேஸில் அவர் வந்து இந்த படத்தில் அவர் நடிப்பில் வந்து டேக் ஓவர் பண்ணுறாருன்னு சொல்லணும். வேறு லெவலில் நடிப்பு வந்து பின்னிருந்தாப்புல. இப்போது வந்து சூக்ஷ்ம தர்ஷினி திரைப்படம் வந்து மலையாளத்தில் இங்கிலீஷ் சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிக்கும். தமிழில் இந்த திரைப்படம் வரல, ஒன்லி மலையாளம் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. போய் பாருங்கள். படம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அதான் சொன்னேன், இந்த திரைப்படத்தில் வந்து பேஸில் அவங்களும் நஸ்ரியா அவங்களும் த்ரூ அவுட் வந்து கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். மிஸ்ட்ரி த்ரில்லர் மிஸ்ட்ரி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸுமே எடுத்து போயிருக்காங்கன்னு சொல்லணும். முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டாக முழுக்க அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன ஒரு சில ட்விஸ்ட் வந்து நம்மளே எதிர்பார்த்துருவோம், நம்மளே கெஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து பல படங்களில் பார்த்த ஒரு சில ட்விஸ்ட் வந்து இந்த திரைப்படத்திலே இருக்குது. நான் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து படம் வந்து அந்த ட்விஸ்ட்லாம் பல படங்களை பார்த்து ட்விஸ்ட் இருந்தாலுமே இந்த படத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு டோனில் வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்து நமக்கு வந்து சுவாரஸ்யமாக பட்டுச்சு. மற்றபடி வந்து படத்தில் வர ஃப்ளானா வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு கொஞ்சம் சீன் வந்து டிப் ஆகுது. கொஞ்சம் படம் வந்து அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே படம் வந்து டாப் நோட்சில் போகுது. மற்றபடி வந்து திரைப்படத்தில் வந்து ஃப்ளா வந்து கொஞ்சம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, அவ்வளோ சுவாரஸ்யமாக போகுது. இந்த திரைப்படத்தோட கதைக்களம் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக ஒரு கிரிப்பிங்கான ஒரு கதைக்களமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த கதைக்களத்தில் ஒரு சில ட்விஸ்ட்லாம் கணிச்சிடுவோம், இது இங்கே தான் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி அடுத்தது தான் நடக்க போகுதுன்றது கணிச்சிடுவோம். அதே மாதிரி கிளைமேக்ஸுமே இது மாதிரி தான் நடக்க போகுதுன்றது கணிச்சிடும். இருந்தாலும் அந்த கணிப்பெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டில் கொண்டு போயிருக்காங்க. அதுதான் திரைப்படத்தோட வெற்றினே நான் சொல்லுவேன். முக்கியமாக இந்த திரைப்படத்தோட மியூசிக் வந்து நான் படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கொடுத்துனே சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னால ஒரு மியூசிக் வந்து நமக்கு ஒரு கிரிப்பான ஒரு மியூசிக் தேவை. அந்த வகையில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் வந்து இருந்துச்சு. மியூசிக்லேயே வந்து படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. முக்கியமாக அந்த மியூசிக் நான் பாராட்டி தரணும். அதே மாதிரி MC அவரோட டேரக்ஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு ஒரு மலையாளம் சினிமா இன்னும் அடுத்தடுத்து வர படங்கள் எல்லாமே தரமாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சூக்ஷ்ம தர்ஷினி ஒரு தரமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் அடுத்து தமிழ்நாட்டிலே வேறு லெவலில் ஓடுன்றதுன்னு சந்தேகம் கிடையாது. இப்போ நான் வந்து சொல்கிறேன், இந்த ரிவ்யூ பார்த்துட்டு எவ்வளோ பேர் படம் பார்க்க போகிறான்றது எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா படம் வந்து அந்தளவுக்கு வந்திருக்கு. மலையாளத்துலேயே அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் அவைலபிளாக இருக்குது. தமிழில் வரல, வருமானது சந்தேகம் தான். ஆனால் வந்து படம் வந்து வேறு லெவலில் மாசாக எடுத்துருக்காங்க. அது மட்டும் நான் திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா மலையாள சினிமா ப்ரொடியூசிங் ஒன் ஆஃப் தி குட் மூவி. ஒரு இயருக்கு ஒரு 5-6 படம் நல்ல படத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. அதுதான் மலையாள சினிமா, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆரம்பத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலூர் ஆரம்பித்து இறுதி நவம்பர் டிசம்பர் வந்துடுச்சு. இப்போ வந்து சூக்ஷ்ம தர்ஷினி படத்து மூலமாக இன்னமும் நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். ஒரு வருஷத்துக்கு 10 படமாச்சும் நாங்கள் நல்ல படம் கொடுப்போம் அப்படின்றதுல மலையாள சினிமா கிரிப்பிங்காக நின்றுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கதைக்களத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டை வந்து காட்டிகிட்டே இருக்காங்க மலையாள சினிமா. அந்த வகையில் அவங்க வந்து வெற்றியை வந்து அந்த வகையில் தொட்டுக்கிட்டே போகிறாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து ஏஆர்எம் ஒரு ஜேனலில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோட் லைஃப் ஒரு ஜேனல் இருந்துச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு ஜேனல் இருந்துச்சு, பிரேமலூர் ஒரு ஜேனல் இருந்துச்சு. இப்போ சூக்ஷ்ம தர்ஷினி வந்து இன்னொரு ஜேனல் இருக்குது. மலையாள சினிமா
அவங்களோட ஹைட்டை வந்து ரீச் ஆகிட்டே போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து கிரிப்பிங்காக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாலேயும் இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படம் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளேயில் வரப்போகுது. நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. வரும் அடுத்த வருஷம் ஃபுல் தூக்கி அடிக்க தான் போகிறோம். அதில் சந்தேகம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம சூக்ஷ்மதர்ஷினி திரைப்படத்துக்குள்ள வந்துடலாம். திரைப்படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. முக்கியமாக திரைப்படத்தில் வந்து நோ சாங்ஸ், நோ அன்வான்ட் சீன்ஸ். எங்கேயுமே தேவையில்லாத சீன்ஸ் இங்கே இது சும்மா வச்சு விடுவோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே ஒரு பாட்டை வச்சு விடுவோம் அப்படின்றதும் கிடையாது. நோ சாங்ஸ், நோ அன்வான்ட் சீன்ஸ். சும்மா வந்து படத்துக்கு தேவையில்லாத சீன்ஸில் இருக்காது. படம் முழுக்க வந்து இந்த கதைக்கு என்னென்ன கேரக்டர் தேவையோ, இந்த கதைக்கு என்னென்ன சீன் தேவையோ அது மட்டும் அந்த திரைப்படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி தேவையில்லாதது எதுவுமே இருக்காது. தேவையில்லாத ஆணி எதுவுமே இருக்காது. தேவையுள்ள ஆணி மட்டும்தான் இருக்கும், சிம்பிளாக சொல்லலாம். அதனாலே இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. மலையாள சினிமா ப்ரொடியூசிங் ஒன்ஸ் செகண்ட் குட் மூவின்றது எனக்கு சந்தேகம் கிடையாதுங்க. சூக்ஷ்மதர்ஷினி இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பார்த்தீங்கன்னா திரைப்படம் பேக் லெவலில் இருக்கும். அதுவும் ஒரு சில ட்விஸ்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த ட்விஸ்ட்லாம் வந்து ஒரு சில ட்விஸ்ட் உங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட்லாம் கூட இருக்குது. ஒரு சில ட்விஸ்ட்லாம் நீங்கள் கணிக்கிற மாதிரி ட்விஸ்ட்டும் இருக்குது. மொத்தத்தில் வந்து எங்கேயுமே ஸ்பாய்லர் கேட்காம போய் படம் பாருங்கள். உங்களுக்கு திரைப்படம் வந்து 100% பிடிக்கும். ஸ்பாய்லர் கேட்டு போனீங்கன்னா உங்களாடி இது ஏன்டா சொல்லி தொலைஞ்சின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்பாய்லர் எதுவும் கேட்காம டேரெக்டாக படத்தை மட்டும் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு DSK Tamil YouTube channel. Thanks for watching this video.